ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது சீரிஸ் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, த அபாத்திகரி டைரீஸ் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் அனிமே தான். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். எடுத்தோடையும் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பொண்ணு வந்து செடியிலயும் பூக்கள்ல இருந்தும் மருந்து எடுத்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் அந்த கதையோட மெயின் கேரக்டர். அவளோட பேரு வந்து மொமோ. பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. அவ திரும்பி பார்த்தா யார் அப்படின்னா அவங்க அப்பா. அவர் கேட்குறாரு, வேர்டிகிரிஸ் ஹவுஸுக்கு கொஞ்சம் மெடிசன் டெலிவர் பண்ணுறியா அப்படின்னு. ஓகேப்பா நான் போய் கொடுத்துறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். போறப்ப அவள்கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு, கேர்ஃபுல்லா இரு, கிட்னாப்பிங்லாம் இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஊருக்குள்ள. அவ சொல்றா, ஓகே ஓகே நான் பார்த்து வரேன். வர வழியில நம்ம ஹெர்ப்ஸ் போடுவோம்ல, அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே ஓகே போயிட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவளும் அங்கேருந்து கிளம்பிட்டா. கூடைய எடுத்துட்டு சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கா ரெட் லைட் ஏரியாக்கு. ஊரே ஜேஜேன்னு இருக்கு. மக்கள்லாம் வெளியில உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ வந்து மருந்தெல்லாம் எடுத்துட்டு வேர்டிகிரிஸ் ஹவுஸுக்கு வந்துடுறான். அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஸ்டிடியூஷன் நடக்கிற இடம் தான். அவ அந்த ஹவுஸுக்கு போற வழியில ஒரு 3 பேர் நின்று அவளை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ்லாம் காசெல்லாம் எடுத்துட்டு லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜர் கேட்கறேன், என்னடா அவன்கிட்ட இவ்வளோதான் இருக்கா? இந்த கஸ்டமர் சொல்றான், ஆமா என்னோட லைஃப் சேவிங்ஸ் இதுதான், ப்ளீஸ் என்னை உள்ள விடுங்க அப்படின்றா. உள்ள பார்த்தோம் அப்படின்னா பைரின் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கிறா. இந்த வேர்டிகிரிஸ் ஹவுஸ் இல்லையா, அவ தான் ரொம்ப அழகான பொண்ணு. அவளுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது. கஸ்டமர்ஸ் எல்லாரும் அங்க நின்று ஜொல்லு விட்டுட்டு இருக்கானுங்க. அந்த வயசான மேனேஜர் நம்ம சொல்றான், டேய் வாய மூடிட்டு காசு கட்டுங்கடா அப்படின்னு. உள்ள பார்த்தோம் அப்படின்னா மொமோ அந்த மெடிசன்லாம் இறக்கி வச்சுட்டு டேபிள்ல ஏதோ எடுத்துட்டு இருக்கா. அவளோட கையில அவ வந்து ஒரு மருந்து ரெசிபி போட்டுட்டு இருக்கா. கை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்து பட்டு புண்ணு புண்ணா இருக்கு. கை ஃபுல்லா புண்ணா இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் அந்த ரெசிபியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த நேரத்துல பைரின் ரூமுக்குள்ள வந்து அவளை பார்க்க வரா. என்ன மொமோ நீ மறுபடியும் கையில புண்ணு புண்ணா இருக்கு அப்படின்னு கேட்கறா. மொமோ சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னோட சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. பைரின் அவளை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சு, நீ நல்லா சாப்பிடுறியா அப்பெல்லாம் அப்படின்னு கேட்கறா. பின்னாடி அவ கட்டி பிடிச்சதை ஃபீல் பண்ணிட்டு, நீ நல்லா சாப்பிடுற போல அப்படின்னு மொமோ கேட்கறா. அந்த நேரத்துல வெளியில இருந்த மேனேஜர் பாட்டி உள்ள வந்து எப்படியும் எக்ஸ்பெரிமெண்ட்னு இதெல்லாம் வெடிக்க வைக்காத அப்படின்னு சொல்றான். சரி நீ எப்போ என்கிட்ட தொழில் பண்றதுக்கு சேர போற அப்படின்னு அந்த பாட்டி கேட்கறா. மொமோ வந்து அளவுடா சாமி, மெடிசன்லாம் இங்க வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. பாட்டி சொல்றாங்க, உங்க அப்பாவுக்கு ஹாய் சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு. அங்கிருந்து ஓடி போய் போற வழியில யோசிச்சுக்கிட்டே இருக்கா. கிளவி வேற எப்ப பார்த்தாலும் என்னைய வேலை கூப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவள் ஒரு 2 பேர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவ வந்து அங்கிருந்து கிளம்பி ஒரு சின்ன தோட்டத்துக்கு வந்துடுறான். ஃபுல்லா புல்லு புல்லா இருக்கு, நிறைய பூக்கள் இருக்கு. அந்த பூவெல்லாம் பார்த்தோன்னே மொமோக்கு ரொம்ப சந்தோஷம், எக்ஸைட்டட் ஆயிட்டா. உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம கீழே உட்காந்து அங்கிருந்து பூ ஹெர்ப்ஸ் எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்துல தான் திடீர்னு 3 பேர் வந்து அவன் முன்னாடி நிக்கிறானுங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டோட வாட்ச் பண்ணிட்டே இருந்தானுங்கல்ல அந்த 3 பேர் தான். அவனுங்க கையில கயிறெல்லாம் வச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே நிக்கிறானுங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா மொமோ கிட்னாப் பண்ணிட்டு ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள போட்டு கொண்டு போறாங்க. அவள பாக்ஸ்குள்ள உட்காந்துட்டு மொமோ நினைக்கிறான், ஐயோ போச்சுடா எங்க அப்பா ரொம்ப கவலைப்பட போறாரு அப்படின்னு. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பேலஸ் காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பிரசவம் நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான், பிரின்ஸ் பிறந்துட்டான் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லேடி லிஹோ அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து 2 பேர் ஓடி வந்து இங்க ஒருத்திட்ட பிரின்ஸ் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இங்க 3 மாசம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, மொமோ வந்து அந்த பேலஸ்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், எங்க அப்பா சரியா சாப்பிட்றாரா இல்லையான்னு தெரியலையே, என்னை இந்த இடத்துல வந்து வித்துட்டாங்க, நான் இங்க வந்து 3 மாசம் ஆச்சு, ஆல்ரெடி ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் நினைக்கிறா, பிராத்தல்ஸும் இந்த பேலஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு, எனக்கு சாய்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் இந்த ரியர் பேலஸுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஆனா இப்போ என்ன பண்றது, இங்க வந்துட்டேனே, ஒரு அப்பாத்திகிரியா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ என் வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. அந்த ரியர் பேலஸ் அப்படின்ற இடத்துல நிறைய பெண்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா அரசரோட ஒய்ஃப் மாதிரி தான் எல்லாரும். அவரோட குழந்தைங்க எல்லாத்துக்குமே இங்கே தான் பிரசவம் நடக்கும். இந்த இடத்துக்குள்ள ஆம்பளைங்களையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துக்குள்ள யார் வரலாம் அப்படின்னா எம்பரரும் அவர் கூட இருக்கவங்களும் தான். அப்புறமா யூனக்ஸ் அப்படின்றவங்க வரலாம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எல்லாம் பிறக்கும் போதே ஆம்பளைங்க தான். ஆனா மேல்ஸுக்கு இருக்கிற முக்கியமான பாடி பார்ட் வந்து அவங்களுக்கு இருக்காது. மொத்தமா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2000 பெண்களும் சர்வன்ஸும் இருக்கிறோம். கூடவே 1000 யூனிக்ஸும் இருக்கிறாங்க. இங்க பெண்களுக்கு ரேங்கிங்லாம் கொடுக்கப்படும், ஹை லெவல், லோ லெவல், மிட் லெவல் அப்படின்னு. ஆனா என்னைய மாதிரி சர்வன்ஸ்க்கு அப்படிலாம் ப்ரையாரிட்டி கிடையாது. இந்த நேரம் வேணாலும் எங்களோட உயிருக்கு ஆபத்து வரலாம். சரி அட்லீஸ்ட் நான் சம்பாதிக்காவது செய்றேனே, அது வரைக்கும் ஓகே தான் அப்படின்னு அவன் சொல்றான். திடீர்னு ஒரு பொண்ணு பேனிக் ஆகி ஓடி வந்துட்டு இருக்கா. மொமாட்ட கேட்கறா, எனக்கு ஹெல்ப் பண்ணு, இதை நான் எந்த ரூம்ல வைக்கணும், இதை வந்து நீ விஸ்டேரா 9ல வைக்கணும், அங்க இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். அம்மா சொல்றான், இங்க இருக்கிற முக்காவாசி சர்வன்ஸ் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க. இந்த ரியர் பேலஸ்ல ஒர்க் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இங்க எழுத படிக்கவே தெரியாது. எனக்கு படிக்க தெரிஞ்சாலும் அதிக காசு கொடுப்பாங்க, ஆனா அந்த காசையும் கிட்னாப்பர்ஸ் வந்து பிடிங்கிருவானுங்க. ஆனா எங்களை மாதிரி சர்வன்ஸ் கூட அரசருக்கு பிடிச்ச லோ லெவல்ல இருக்கிற பெண்கள் மாதிரி ஆகலாம். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தேவை அப்படின்னு எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணை பாக்குறா. ஆமா லுக்ஸை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றா. நான் வந்து ரொம்ப ஃபிளாட்டா இருக்கேன், என்னோட அப்பியரன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஆக முடியாது. இந்த இடத்துல நான் தனியா தெரிஞ்சேன் அப்படின்னா என் வாழ்க்கைக்கே ஆபத்து. அதனால வந்து நான் இப்போதைக்கு அமைதியா போயிடுறேன். இதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா 2 வருஷத்துல வெளியே போயிடலாம். பார்த்தோம் அப்படின்னா மொம மாதிரி இருக்கிற சர்வன்ஸ் எல்லாருமே துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்றா, விஷயத்தை கேள்விப்பட்டியா, இந்த சென்ட்ரல் ஏரியாக்குள்ள ஒரு ஹேண்ட்ஸமான யூனிக் வர போறான், எல்லா சர்வன் பொண்ணுங்களும் அவனை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க, எனக்கும் அவனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றான். ரொம்ப இதுலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டாம வாட்டுக்கு துணி துவைச்சிக்கிட்டே இருக்கா. கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா பேலஸ்ல நைட் டைம் ஆயிடுச்சு. புதுசா வந்த யூனிக்கும் டாக்டரும் புதுசா பிறந்த பிரின்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. அந்த குட்டி பையனுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, அவன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில
வந்து யூனிக் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவ ரொம்பவே வெயிட் குறைஞ்சுட்டா அப்படின்னு. இங்க பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு பொண்ணு இருக்கிறா. அவளோட குழந்தைக்கும் உடம்பு சரியில்ல. யூனிக் 2 பேரும் சொல்றாங்க, சாரி பிசிஷியன் 2 பேரும் பிரின்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு பார்த்தா அடுத்த நாள் செவன்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. 2 பேருக்கும் கம்மி மாசம் தானே, 2 பேருக்கும் இப்படி ஆச்சா அப்படின்னு. ஒருவேளை ஏதோ ஒரு சாபமா இருக்குமோ அப்படின்னு மொமோ கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. மொமோ கேட்கறா, நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த ஏரியா ஃபுல்லா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க ரியர் பேலஸ்ல பிறக்கிற அரசரோட குழந்தைங்க எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசியா பிறந்த அரசரோட 3 குழந்தைங்க கூட இறந்து போயிட்டாங்க. மொமோ கேட்கறா, 3 பேருமே வா. அதுக்கு அவ சொல்றா, ஆமா இது மறுபடியும் நடக்குது போல. இந்த தடவை டாக்டர் வந்து லேடி கியூகியும் லிஹுவையும் மீட் பண்ணாங்க. நம்ம எம்பரருக்கு வந்து குயின் கிடையாது. அதனால லேடி லிஹுவுக்கு இப்போ குழந்தை பிறந்தனால அவங்க வந்து ஒரு எம்பரஸ் ஆகலாம் இல்லையா. மொமோ சொல்றா, நேச்சுரலா அப்படிதான் நடக்கணும். ஒரு எம்பரஸ் இல்லாத பட்சத்துல அரசர் வச்சிருக்கிற ஒரு பெண்களோட பசங்க தான் பிரின்ஸ் ஆவாங்க. ஆமா, இங்க இன்னொரு ரூமரும் இருக்கு. அரசர் வந்து லேடி கியூகியுக்கு தான் ரொம்ப ஃபேவர் பண்றாரு. அதுவும் அந்த கர்ஸ்னால தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஓஹோ, அப்ப அவருக்காக இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கா அப்படின்னு மொமோ கேட்கறா. லேடி லிஹுவா கிட்ட தான் டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. மொமோ கேட்கறா, அவங்க அம்மா பொண்ணையும் எல்லாருமே சிக்கா தானே இருக்காங்க. அதுக்கு அவ சொல்றா, ஆமா ஆமா தலைவலி வயிற்று வலி அப்படின்னு அவங்களுக்கு 2 பேத்துக்கும் இருக்கு. அப்பப்போ வாமிட் கூட எடுக்கிறாங்க. மொமோ நினைக்கிறா, தலைவலி வயிற்று வலி வாமிட் கூடயா, இது வந்து கேர்ஸாலாம் இருக்காது, வேற எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. வர வழியில யோசிச்சுட்டே வரா, தலைவலி வயிற்று வலி வாமிட் வந்தா என்னவா இருக்கும், ஒருவேளை பாய்சனிங் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. ஒருவேளை இவங்களுக்கு ஹெரிடிட்டரி ஏதாவது டிசீஸ் இருக்குமோ அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா யோசிச்சுக்கிட்டே வரா. சரி என்னவா இருந்தானே எல்லாம் ரூமர் தானே அப்படின்னு நினைக்கிறா. ஆனா இருந்தாலும் நான் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ அங்கிருந்து கிளம்பி வர, அங்கேதான் ஹை லெவல்ல இருக்கிற அரசரோட பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற பில்டிங் எல்லாமே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ள நடந்து வந்துகிட்டே இருக்கா. அங்க திடீர்னு கூட்டமா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, லேடி கியூகு வந்து ஒருத்தவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. என்னோட பையனையும் கர்ஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு லேடி லிஹு வந்து அவளை அடிச்சிட்டு இருக்கா. சொல்றது முட்டாள்தனமா இருக்கு. என்னோட பொண்ணுக்கும் இதே நிலைமை தான் இருக்கு அப்படின்னு லேடி கியூகு சொல்றா. வேணும்னா என்னோட பொண்ணோட கண்டிஷனை வந்து செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றா. ரொம்ப நினைக்கிறான், அந்த பிசிஷியன் என்ன முட்டாளா இருக்கான், இவங்க கூட இவ்வளவு நல்லா இருக்கான், நான் அவன் நோட்டீஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னு நினைக்கிறா. ஒரு வேலை அவனுக்கு விஷயமே தெரியாதோ, வயிற்று வலி தலைவலி வாமிட்டிங் எல்லாமே இது எதுவுமே கர்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு ஃப்ளவர் பாய்சனிங் தான். ஆனா இது எப்படி நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் செவன் தான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைச்சிட்டே போற வழியில அந்த ஹேண்ட்ஸமான யூனிக் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்றான். அவன் திரும்பி பார்க்கறான், யாரா அந்த பொண்ணு அப்படின்னு. அதுக்குள்ள அவ போயிடுறான். லேடி லிஹோ வந்து அந்த பேலஸ்குள்ள நடந்து போறாங்க. அந்த இடத்துல ஜன்னல்ல ஒரு பூவுல ஒரு துணி கட்டி இருக்கு, ரோஸ் மாதிரி. அதுல ஏதோ மெசேஜ் இருக்கு. ஆனா அதை ரீட் பண்ணாம தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆயிடுச்சு. மழை நல்லா அடிச்சு ஊத்துது. உள்ள ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கா. நமக்கு விஷயம் தெரிஞ்சு 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த பிரின்ஸ் இறந்து போயிட்டா பாரு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து மொமோ கிட்ட சொல்றா. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா லிஹோ வந்து பூல கட்டி இருந்த ஒரு பேப்பர் எடுத்துட்டு வேகமா ஓடுறா. அந்த யூனிக் கிட்ட உட்காந்து சொல்றா, அன்னைக்கு எங்க 2 பேருக்கும் சண்டை நடந்ததுல அன்னைக்கு ஒரு விண்டோல வந்து பூல அதை கட்டி இருக்கிறத நான் பார்த்தேன். அதுல வந்து ஒரு பூ பேர் போட்டிருக்கு. அப்புறமா அந்த ஒயிட் ஃபேஸ் பவுடர் வந்து ஒரு பாய்சனு, குழந்தைய தொட விடாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. இவனால நம்ம அதை கண்டுக்கிறாம விட்டோமே அப்படின்னு அவன் ஃபீல் பண்றா. இங்க இருக்கிற பிசிஷியன்லாம் அந்த விஷயத்த கரெக்டா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் அதை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியவே இல்லை. பின்ன வேற யார் இந்த மெசேஜ் வச்சிருப்பா அப்படின்னு அவன் 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த லேடி சொல்லிடுறா யூனிக்கிட்ட, நீ இதை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு. இந்த ஹேண்ட்ஸமான யூனிக் வந்து இந்த பேப்பர் எடுத்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, யாரா இருக்கும் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மொமோ வந்து அன்னைக்கு அவனை கிராஸ் பண்ணி போனது அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த நேரத்துல தான் கரெக்டா மொமோவை யோசிச்சுட்டு இருப்பா, இந்த விஷயத்தை இவங்கள்ட்ட எப்படியாவது தெரிய வைக்கணும், எதுலையாவது எழுதி வைக்கணும் அப்படின்னு. இங்க பார்த்தோம் அப்படின்னா மொமோ வந்து இன்னொரு பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யூனிக் வந்து சொல்றான், நீங்க எல்லாருமே இப்போ உங்களோட ஹெட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. உடனே எல்லா செவன்ஸும் கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. செவன் கேர்ள்ஸ் எல்லாம் ஹையர் அஃபீஷியல்ஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னா இது நல்ல விஷயமா இருக்காது அப்படின்னு மொமோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. அவங்க எல்லாரும் உள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹேண்ட்ஸமான யூனிக் வந்து வரான். அவனை பார்த்துட்டு பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கண்ணும் எல்லாம் செவந்து போயிருச்சு. ஆனா அந்த மொமோ வந்து யூனிக் பார்த்து நினைக்கிறா, யார் இந்த பொண்ணு ரொம்ப கோவமா வரா அப்படின்னு. யூனிக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான், நான் வந்து ஜின்சி, இந்த ரியர் பேலஸோட மேனேஜர் நான் தான். அப்பதான் மொமோ நினைக்கிறான், ஆம்பளையாவே அந்த ஹேண்ட்ஸமான யூனிக் இவனா தான் இருப்பானோ அப்படின்னு. உட்காந்து ஒரு பேப்பர்ல ஏதோ எழுத ஆரம்பிச்சிட்டான். மொமோ அந்த நேரத்துல நினைச்சிட்டு இருக்கா, இவ்வளவு அழகா இருந்து என்ன பிரயோஜனம், இவனால குழந்தை பத்துக்க முடியாது அப்படின்னு. இந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஃபேஸ்ல மச்சம் இருக்கிற பொண்ணு நீ மட்டும் இங்க இரு அப்படின்னு. அதை வந்து மொமோ ரீட் பண்ணிட்டு ஷாக் ஆயிட்டா. இந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு யூனிக் வந்து கண்டுபிடிச்சிட்டான். நீ எல்லாரும் உங்க ரூமுக்கு போக அப்படின்னு சொல்லிடுறான். மொமோ நினைக்கிறா, நான் எங்க இருக்கணும், இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கா. அப்பதான் மொமோக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது, அங்க இருக்கிற எல்லாத்துலயுமே அவளுக்கு மட்டும் தான் ரீட் பண்ண தெரியும் அப்படின்னு. அவ அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது யூனிக் வந்து அவளை பின்னாடி பிடிச்சிட்டான். அவன் சொல்றான், நான் உன்னை இருக்க சொன்னேன்ல, ஏன் போற, பேசாம என் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அவன் நினைக்கிறா, அவனோட சூழ்ச்சிக்கு இப்படி கவுந்துட்டேனே, இது ஒரு ட்ராப்னு தெரியாம போச்சு அப்படின்னு நினைக்கிறா. இவனும் கேட்கறான், உனக்கு ரீட் பண்ண தெரியாதுன்னு நினைச்சேன், ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு மாமா சொல்றான், இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீங்க என்னை தப்பா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவன் நினைச்சிட்டே வரான், இவன் எப்படி அந்த மெசேஜ் பத்தி கண்டுபிடிச்சா அப்படின்னு. அந்த துணியில லெட்டர் வைக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாயிடுறான். அவங்க 2 பேரும் லேடி கியூகோ கூட போயிடுறாங்க. அவன் வந்து பயந்து பயந்து போச்சு என்னை கொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டே வரான். அவங்க 2 பேரும் ரூம்குள்ள போன உடனே லேடி கியூகு சொல்றாங்க, உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், உன்னால அந்த குழந்தைங்க நானும் ரொம்ப ஹாப்பியா ஹெல்தியா இருக்கிறோம். கியூகு கேட்கறாங்க மாமாட்ட, நீ தான் லாலா அப்படின்னு, நீ வந்து எங்களோட உயிரையே காப்பாத்திட்ட, உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது, என்னோட குழந்தையோட உயிரை காப்பாத்திட்ட. மொமோ சொல்றான், ஐயோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, அதுக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு. ஐயோ நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, நீங்க தேடுற ஆளு நான் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல அவ போய் சொல்லிடுறா. பாவ ஜின்சி யூனிக் வந்து சொல்றான், கியூகோ வந்து எனக்கு இதை காமிச்சாங்க, அதுல வந்து ஒயிட் ஃபேஸ் பவுடர் வந்து பாய்சன், அதை வந்து குழந்தைய தொட விட்டுறாதீங்க அப்படின்னு போட்டிருந்தது. இந்த க்ளோத் வந்து செவன் கேர்ள்ஸ் யூஸ் பண்ற க்ளோத்
க்ளோத் தான். "உனக்கு இத பத்தி தெரியுமா?" அப்படின்னு கேட்குறான். அந்த துணிய பத்தி எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி லாண்ட்ரில ஒர்க் பண்ற பொண்ணுங்க தான் இந்த மாரி ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. அவளோட ஸ்கர்ட்ல இருந்து ஒரு துணிய கிழிச்சியா அப்படின்னு அவன் கேட்குறான். ஐயோ! போச்சுடா இவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சுட்டான். இதுக்கு மேல பொய் சொன்னா ஒர்க் அவுட் ஆவாதுன்னு அவன் நினைக்கிறான். சரி இப்போ நீ எக்ஸ்ப்ளைன் பண்ணு. எப்படி அந்த ஃப்ளவர வந்து விண்டோல வச்ச அப்படின்னு அந்த யூனக் வந்து கேட்குறான். அப்பதான் மொமோ வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நான் பார்த்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த இடத்துல என்ன தப்பு நடக்குது அப்படின்னு. நீங்க யூஸ் பண்ற அந்த மேக்கப் பவுடர்னால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. நான் வந்து ரிலேட் ஏரியா பக்கம் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அங்க வந்து நெறைய ப்ராஸ்டிடியூட்ஸ் வந்து ஹை எண்டான பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அத யூஸ் பண்ணி நெறைய பேருக்கு வந்து உயிர் போயிருச்சு. அவங்க வந்து அழகுக்காக உயிர பணயம் வச்சாங்க. கடைசில அழகும் போச்சு, உயிரும் போச்சு. நான் வந்து ஒரு அபாத்திக்கரை இறந்திருக்கேன். அதனால பாய்சன் பத்தி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். அப்பதான் அந்த யூனக் கேட்குறான், "அந்த ஃபேஸ் பவுடர் யாரு குடுத்தது?" அப்படின்னு. "என்னோட பேபிய பார்த்துக்கிட்டேன். நர்ஸ் தான் போட்டாங்க" அப்படின்னு அவ சொல்றா. ஆனா அவளுமே கொஞ்ச நாளா சிக் ஆயிட்டா. அதனால அவள நான் அனுப்பிச்சுட்டேன். நான் இவ்வளோ கவனக்குறைவா இருந்திருக்க கூடாது அப்படின்னு அவ சொல்றா. இந்த யூனக் சொல்றான், "நானும் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம். என்னோட அலட்சியத்தினால நெறைய உயிர் போயிருச்சு இந்த இடத்துல." அந்த நேரத்துல மொமோ வந்து கேட்குறா, "இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்?" அப்படின்னு. அப்போ வந்து லேடி கியூக்கு சொல்லிடுறாங்க, "நீ வந்து என்னோட பெர்சனல் அசிஸ்டன்ட்டா இருக்கணும் இனிமேல்" அப்படின்னு. அவள வந்து செர்வன்ட்ல இருந்து ப்ரமோட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அவ எப்பவுமே லேடி கியூக்கு பக்கத்துல தான் இருப்பா. ஆனா மொமோனால அவளோட எமோஷன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. ஆனா இது எல்லாத்தையுமே அவ வெளியில காமிச்சுக்கவே இல்ல. அங்கருந்து சைலன்ட்டா கிளம்பி அவ இடத்துக்கு வந்துட்டா. "எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே பெரிய ப்ரமோஷன் தான்டா" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டா. இங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சோல்ஜர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு கேம்ப்ல. அந்த கேம்ப்ல எல்லாரும் ஃபயர் கேம்ப்லாம் போட்டு ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு ஒரு ஆளா கீழ விழுந்து மயங்கி இறந்து போயிடுறாங்க. இப்போ ஒரு சோல்ஜர் கத்துறான், "இது பாய்சனா இருக்கு சாப்பிடாதீங்க" அப்படின்னு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.